பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெஜிடபிள் பாஸ்தா செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு சிட்டிகை உப்பு போட்டு பாஸ்தாவை வேக வச்சு ரெடி பண்ணிக்க போகிறோம். மீதி வந்து வெஜிடபிள்ஸ் அதில் ஆட் பண்ணுறதை நான் காமிச்சிட்டேன். இப்போ அடிகனமான கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே குட்டி குட்டியாக நறுக்கிய பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி, இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நம்ம நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ மூடி எடுத்துகிட்டு கரம் மசாலா, சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை இதில் ஆட் பண்ணி கைவிடாமல் நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து குட்டி குட்டியாக நறுக்கிய கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து உங்களுக்கு சீஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கிரேட் பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். பிளேட்டிங் பண்ணிவிட்டு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை